ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அற்புதம் நிறைந்த கோடி புண்ணியத்தை அள்ளித்தரும் மகா சனி பிரதோஷம் முக்கியத்துவத்தையும், இந்த நாளில் ஈசனை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லியுள்ளேன். வீடியோவை அமைதியான சூழ்நிலையில் முழுமையாக பார்த்து அதன்படி ஈசனை வணங்கினால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். சிவபெருமானையும் சிவனின் வாகனமான நந்தி தேவரையும் பிரதோஷ நாளில் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்றுத்தரும். தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருளுவார் என புராணங்கள் சொல்கின்றன. பிரதோஷ நாளில் சிவாலயத்தை வலம் வந்து வணங்குவது மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது. சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலமே பிரதோஷமாகும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்டது ஏகாதசி தினத்தன்று. மறுநாளான துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருக்கும் சிவபெருமான் 3ஆம் நாளான திரியோதசி திதியில் பகலும் இரவும் சந்திக்கும் சந்தியா கால வேளையில் மயக்க நிலையில் இருந்து விழித்து சந்தியா நிறுத்த தாண்டவம் ஆடினார். பிரளய தாண்டவம் எனப்படும் இந்த நாட்டியம் சிவபெருமானின் 5 விதமான தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை குறிப்பதாகும். சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ஆனந்த தாண்டவம் ஆடி உலக உயிர்கள் அனைத்திற்கும் அருள் புரிந்த காலமே பிரதோஷ காலமாகும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி தினங்களில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் எனப்படுகிறது. இந்த திரையோதசி திதி சனிக்கிழமைகளில் வந்தால் சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் சிவாலயம் சென்று வலம் வந்து ஈசனை தரிசிக்க வேண்டும். இறைவனுக்கும் நந்திக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிகவும் நல்லது. சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்தால் 5 ஆண்டுகள் சிவாலயம் சென்று தரிசித்த புண்ணிய பலன் கிடைக்கும். சனி பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்வது, சிவமந்திரத்தை உச்சரிப்பதால் பல மடங்கு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். பிரதோஷ அபிஷேகம் மற்றும் பிரதோஷ பூஜைக்கு நம்மால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு பொருளும் சிவபூஜைக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு மலர்களும் பலவிதமான பலன்களை தரக்கூடியதாகும். சனி மகா பிரதோஷ நாளில் இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. பிரதோஷ வேளையில் நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சார்த்தி நெய் விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம். பிரதோஷ நேரத்தில் மட்டும் சிவபெருமானை வலம் வரும் விதத்தை சோமசூக்த பிரதட்சணம் என்பர். சோமசூக்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டியை குறிக்கிறது. இந்த தொட்டியை மையமாக வைத்து வலமிடமான இடவலமாக மேற்கொள்ள பெறும் பிரதட்சண முறையே பிரதோஷ பிரதட்சணம் எனப்படுகிறது. சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல பாக்கியங்களும் உண்டாகும். இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும். அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன. சனி பிரதோஷ நேரத்தில் எல்லா தேவர்களும் ஈசனின் நாட்டியத்தை காண ஆலயம் வருவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே ஆலயத்தில் உள்ள மற்ற சந்நிதிகள் திரையிடப்பட்டிருக்கும். பிரதோஷ நேரத்தில் மற்ற ஆலயங்களுக்கு செல்லக்கூடாது என்பதும் ஒரு ஐதீகம். நந்தியம் பெருமானின் கொம்புகளுக்கிடையே இறைவனை தரிசிப்பது சிறப்பு தரும். சிவபெருமான் ஆலகால விஷமுண்ட மயக்கத்தில் சக்தியின் மடியில் சயனிக்கும் கோலத்தில் இருக்கும் சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டீஸ்வர் கோயிலில் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது மிக சிறந்தது. பஞ்செட்டி அருகே அமைந்துள்ள வாலீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பானது என்கிறார்கள். இங்கு உறையும் சிவன் ஆலகாலத்தை ஏற்று கருமையாக இருக்கிறார். அவருக்கு பால் அபிஷேகம் செய்யும் போது பால் கருநீலமாக வழிவதை இங்கு காணலாம். பிரதோஷ நேரத்தில் நமச்சிவாயம் மந்திரம் ஜபிப்பதால் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமாபாதகங்கள் யாவும் அழிந்துவிடும் எனப்படுகிறது. மற்ற பிரதோஷ நேரத்தில் செய்யப்படும் தரிசனம், தானம், ஜெபதபங்கள் யாவுமே சனி பிரதோஷ நாளில் செய்யப்படும் போது பல மடங்கு பலன்களை தரும் என்பது புராணங்கள் தெரிவிக்கின்றன. பிரதோஷ நேரத்துக்குள் சிவனுக்கான அபிஷேக ஆராதனைகள், தரிசனம், புறப்பாடு என எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும். மாலை 6:30 மணியுடன் பிரதோஷ காலம் முடிவதால் அதன் பின்னர் செய்யும் வழிபாடுகள் அந்தி பூஜைதான் என்பதால் அது பிரதோஷ வழிபாடு ஆகாது. பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தால் குடும்ப உறவுகள் மேம்படும். இந்த நேரத்தில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றத்தை காணலாம். மேலும் இந்த நாளில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகிப் போகும். அன்றைய நாள் முழுக்க உண்ணாமல் இருந்து சிவதரிசனம் முடித்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காமல் உண்பது வழக்கம்.
தொடர்ந்து பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அவர் அருளுவார் என புராணங்கள் சொல்கின்றன. கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவது சிறப்பு. முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷம் விரதம் இருந்து சிவ வழிபாட்டினை செய்யலாம். வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரித்து வழிபட வேண்டும். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், அரிசி மாவு, இளநீர், திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர், பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம். நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். எதுவும் முடியவில்லை என்றால் 2 வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அவ்வாறு செய்தால் வீட்டில் செல்வமும் உணவும் நிறைந்திருக்கும். ஒருபோதும் தரித்திரம் அண்டவே அண்டாது. இந்த மகா சனி பிரதோஷ வேளையில் நந்தியிடம் வேண்டிக் கொண்டால் விரைவில் உங்களுக்கு ஞான குரு கிடைப்பார். சிவநெறியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். மேலும் காரியத்தடை நீங்குதல், கடன் தீர்ந்து செல்வ வளம் சேர்தல், பகை அழிந்து வெற்றிகள் குவிதல் என இந்த உலகில் நாம் மகிழ்வோடு வாழத் தேவையான அனைத்தையும் நமக்கு அருளும் வழிபாடு மகா சனி பிரதோஷ வழிபாடு. ஆலயம் செல்லும் போது குறைந்தபட்சம் கையில் மலர்களோ வில்வ இலைகளோ கொண்டு செல்லுங்கள். ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்பது பெரியவர்கள் வாக்கு. பக்தியோடு ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலே ஈசன் மனம் மகிழ்ந்து கேட்கும் வரம் தருவார். வாய்ப்பிருப்பவர்கள் நந்தியின் அபிஷேகத்துக்கு உரிய பொருள்களை சமர்ப்பிக்கலாம். பசும்பால் மிகவும் சிறந்தது. நெய், தேன், சந்தனம், மஞ்சள் சமர்ப்பணம் செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும். தவறாமல் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். சிவபுராணம் பாராயணம் செய்வது அல்லது கேட்பது மிகவும் சிறப்பு. மகா பிரதோஷ காலத்தில் ஒரு முறை பாராயணம் செய்தாலே பல 100 முறை பாராயணம் செய்த புண்ணிய பலன் கிடைக்கும். இவ்வாறு சிவநாமத்தை சொல்லியபடி வலம் வந்து வேண்டிக் கொண்டால் மனதில் உள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். வாழ்வில் இருந்த துக்கங்கள் நீங்கும். பிரதோஷ வேளையில் செய்யக்கூடாத சிலவற்றை அறிந்து தவிர்க்க வேண்டும். குறிப்பாக பிரதோஷ வேளையில் உறங்கக்கூடாது. அதிலும் சனி மகா பிரதோஷ வேளையில் உறங்குவது பாவம். இரவு வேலை செய்பவராக இருந்தால் கூட இந்த வேளையில் விழித்திருக்க வேண்டும். அவ்வாறு விழித்திருந்து சிவ தியானம் செய்தாலே புண்ணியம் என்கிறார்கள். வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிற தீய பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது. தீய சொற்களை பேசக்கூடாது. சிவனடியார்களை நிந்திக்கூடாது. நற்செயல்கள் செய்பவர்கள் பழித்து பேசி தடுக்கக்கூடாது என்கின்றன ஞான நூல்கள். இந்த ஆண்டு வெகு நாட்கள் கழித்து சனி பிரதோஷம் வந்திருக்கிறது. மே மாதம் 24ஆம் தேதி வரவிருக்கும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக இருப்பது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். இந்த பிரதோஷத்தை தவறவிடாமல் சிவபெருமானை நீங்கள் வழிபாடு செய்துவிட்டால், அந்த பாக்கியத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டால், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இதோடு முடிந்து போகப் போகிறது என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த வழிபாட்டை யாரும் தவறவிட வேண்டாம். அனைவரும் ஆலயம் சென்று ஈசனை தரிசித்து அருள் பெற வேண்டுகிறேன். நீங்கள் சிவபக்தர் என்றால் ஓம் நமச்சிவாயம் என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம். ஆன்மீக புரிதலில் டிவைன் சந்திரன்.